ஜான் பிரசாத் கொலை வழக்கில் சிக்கிய மனைவியின் தங்கை விரைவில் பிரபல அரசியல் புள்ளி கைது. கெஹலிய ராம்புக்வெல்ல உட்பட 12 பேர் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. திருகோணமலையில் இரகசியமாக அமைக்கப்படும் விகாரைகள் சாணக்கியன் காட்டம். காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு. தற்போது இலங்கையில் உயிரிழந்த டேன் பிரசாத் தொடர்பிலும் இதன் பின்னணி தொடர்பிலான அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் டேன் பிரசாத்தின் படுகொலை தொடர்பில் பல கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதில் டேன் பிரசாத்தின் மனைவியின் தங்கையும் அடங்குவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவு சமூக வலைதளம் டேன் பிரசாத்தின் மரணத்துக்கு காத்திருந்தது போன்று அவருடைய செய்திகளை உடனடியாக பிரசுரித்தது. கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தனர். இதனால் பொதுஜன பெரமுன கட்சியினருக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பிலுள்ள பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு ஒரு தகவல் பரிமாற்றப்பட்டுள்ளது. அதாவது, அனைவரையும் ஆயத்தமாக இருங்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடைய மிக பெரும் அரசியல் புள்ளியை நெருங்கிவிட்டோம், கைது நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது. யார் அந்த நபர் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல உட்பட 12 பேருக்கு எதிரான வழக்கை விசாரிக்க நீதிபதி மகேஷ் வீரமன் தலைமையிலான 3 உறுப்பினர்களை கொண்ட மேல் நீதிமன்ற விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. போலியான மனித இம்யூனோகுளோபுலின் இறக்குமதி செய்யப்பட்ட பின்னர் மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்பட்ட குற்றச்சாட்டை அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவின் வேண்டுகோளின் பேரில் தலைமை நீதியரசர் முருத்து பெர்னாண்டோ இந்த அமர்வை நியமித்தார். தரமற்ற மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியது உட்பட மொத்தம் 14 குற்றச்சாட்டுகள் 12 பேருக்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்கள் வாழாத பகுதிகளில் 44 விகாரைகளை அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று 26/4/2025 இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் என்று சொல்லப்படும் விடயங்களை திரிவுபடுத்தி இந்த நாட்டில் தமிழரசு கட்சியின் பிரச்சினை வேறு, தமிழ் மக்களின் பிரச்சினை வேறு என்ற வகையிலான நகர்த்தல்களை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் அனுரகுமாரவுடன் இருந்தபோது மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இருந்தது என்பது அனைவரும் அறிந்த விடயம். ஆனால் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்த்து ஏனைய 7 மாவட்டங்களில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்காகவே அரசியலில் ஈடுபடுகின்ற தமிழினத்துக்கு எதிரான கடந்த காலங்களில் செயல்பட்ட பேரினவாத அரசாங்க கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன என்பது பற்றி தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதியும் அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும் புதிதாக விளக்கங்களை அளித்து வருகின்றனர். இந்த நாட்டின் தமிழ் மக்களுக்கு பிரச்சினை சோறும் நீரும் மாத்திரம்தான் என்று இந்த அரசாங்கத்தினர் மறைமுகமாக சொல்லி வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வளையம் வட அரைக்கோளத்திலிருந்தும் தென் அரைக்கோளத்திலிருந்தும் வீசும் காற்று ஒடுங்கும் இடம் நாட்டின் வானிலையை பாதித்துக் கொண்டு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நாட்டில் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சப்ரகமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மாகாணத்திலும் புத்தளம், மன்னார், யாழ்ப்பாணம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.